வெனாம்கான ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த மாதம் வெனாம் படம் வரப்போதில்லை. ஸோ அதுக்கான செகண்ட் ட்ரில்லர் வர தேர்ஸ்டே வருங்கிறத இப்போதைக்கு ஆஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஸ்பைடர்மேன் வருவாராங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்புதில்ல. எனக்கு என்னமோ வருவார் போல தான் தோணுது. பிகாஸ் நம்ம ஸ்பாய்லர்மேன் இருக்காங்க, டாம் ஹாலண்ட் இருக்காப்ல, அவர் லேட்டஸ்ட்டாக அவருடைய இன்ஸ்டாகிராமில் இந்த ஒரு பிக்சரை போட்டிருக்காரு, சீக்ரெட் ஷூட்டின்னு சொல்லி. ஸோ புதுசே இப்போதைக்கு நம்ம டாம் ஹாலண்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான படத்துக்கான சீக்ரெட் ஷூட்டிங்கில் இன்வால்வ் ஆகியிருக்காரு. அடுத்த நாளே அவர் யூனிவர்சல் ஸ்டுடியோவில் இருக்க நம்ம ஏமி பாஸ்கலோட ஆஃபீஸ்க்குள்ளே போகிற மாதிரியும் தெரியப்பட்டிருக்கு. அண்ட் ஏமி பாஸ்கல் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் எம்சியூக்குள்ளே எப்படி கெவின் ஃபேகேவோ அந்த பக்கம் ஸ்பைடர்மேன் படங்களுக்கு ஏமி பாஸ்கல். ஸோ ஏமி பாஸ்கலை இந்த பக்கம் நம்ம டாம் ஹாலண்ட் மீட் பண்ண போகிறாருன்னா ஒரு வேளை இருக்குமோங்கிற ஒரு கேள்வி எழும்புதில்ல. இந்த வெனம் 2ல கூட நம்ம ஸ்பைடர்மேனுக்கான ஒரு தனி ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துக்காகவே டாம் ஹாலண்ட் ஆக்சுவலாக ஸ்பைடர்மேன் சூட்லாம் போட்டு ஆக்ட் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி ஒரு கிரீன் ஸ்க்ரீன் ஆக்டிங் இப்போதைக்கு நடக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் அப்பியர் ஆகலாம். வெனம் 2 போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒரு சின்னதாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்னு தோணுது. அண்ட் சீக்ரெட் வாஸுக்கு ஒரு லிங்க் எப்படியாச்சும் கொடுத்தே ஆகணும். அந்த எப்படி பண்ண போகிறாங்க தெரியல. ஸோ வெனம் 2ல வந்த மாதிரி வெனம் 3லையுமே ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன், ஸ்பைடர்மேன் போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கலாம். சோனி இதை ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு நினைக்கிறேன். எதோட படத்தை நல்லா கொடுத்துருடா, எப்போ நீங்கள் என்ன வேணாச்சும் படிக்க, படம் நல்லா வரதா ஓகே.